World democracy, French Revolution. World லெவலில் இந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டிலாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுவும் முக்கியமாக இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறமா எப்படி இந்த டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் அந்த சொசைட்டி ஃபார்ம் ஆச்சுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789லேருந்து 1799க்குள்ளே ஏற்பட்டது. இந்த புரட்சி 1789க்கு முன்னாடி இந்த ஃப்ரான்ஸ் நாட்டை யார் ஆண்டாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கிங் லூயி 16 தான். அண்ட் அப்சல்யூட் மொனார்கி அப்படின்னா என்னதுன்னா மொத்தமாக அரசாட்சின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒருத்தர் தான் ஆளுவாங்க, மொத்தமாக அந்த ஃப்ரான்ஸ் நாட்டை அரசர் தான் ஆளுவாங்க. இந்த ஃப்ரெஞ்சு சொசைட்டியை 3 எஸ்டேட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட். மொதல் எஸ்டேட்டில் மத குருக்கள் இருப்பாங்க, அதான் கிளர்கின்னு சொல்லுவாங்க, சர்ச் அஃபீஷியல்ஸ். செகண்ட் எஸ்டேட்டில் அரசர்கள், நிலத்து அரசர்கள்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாமே இருப்பாங்க, கொஞ்சம் பணக்காரங்கள்லாம். தேர்ட் எஸ்டேட்டில் நார்மலான காமன் பீப்புள் எல்லாமே இருப்பாங்க, பெசன்ஸ், ஒர்க்கர்ஸ், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இருப்பாங்க. இந்த 3 எஸ்டேட்டில் மூணாவதாக இருக்கிற அந்த தேர்ட் எஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அந்த காமன் பீப்புள், இவங்க தான் வரி அதிகமாக கட்டுவாங்க. இந்த தேர்ட் எஸ்டேட் பெய்ட் ஹெவி டேக்ஸஸ். அவங்களுக்குன்னு எந்த ஒரு அரசு பவரும் இருக்காது. அப்புறம் எதுவுமே அவங்களால அதனால் என்ன ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கோபம் ஆகிட்டாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான ஒர்க்கே இருக்கும். ஸோ இதனால் இந்த ஒட்டுமொத்த ஃப்ரான்ஸ் நாடுமே எதனால் வீழ்ச்சி ஆயிடுச்சுன்னா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது, ஃபுட்டு பற்றாக்குறை ஏற்பட்டது, ஃபுட் ஷார்ட்டேஜ், அப்புறம் சமத்துவமின்மை, ரைசிங் இன்இக்வாலிட்டி. ஸோ பீப்புள்ஸ்குள்ளே அந்த சமத்துவமின்மை அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டைமில் தான் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்காகனா எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே என்ன வேணும்னா சரிசமமான ஈக்குவாலிட்டி வேணும் எதிர்பார்த்தாங்க. அதுக்காக தான் இந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 5 பாயிண்ட். சரி, நம்ம என்ன படிக்கணும் அதில்? டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு இந்த ரெவல்யூஷனால். ஃபஸ்ட்டு விஷயம் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் மொனார்கி அண்டு ஆப்ரேஷன். அதாவது இந்த ஒடுக்குமுறைன்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு அரசர் மட்டும் சொல்கிறது தான் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஒடுக்குமுறையிலேருந்து ஃப்ரீடம் வேணும். அதுக்கப்புறம் ஃப்ரீடமாக பேசணும், என்ன ரிலீஜன் வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் நகர்ந்து போகலாம், மூமெண்ட். அப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ரைட் இருக்குது. ஓகேங்களா? அதை எந்த ஒரு அரசரும் எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ எனக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னா அதை இப்போது நான் என்னோடய ஆல்ரெடி அந்த கிங்கே கூட என்னோடய ரைட்ஸை பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு இந்த ஐடியாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஈக்குவாலிட்டி, பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சலுகைகள் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் ஒழிக்கணும். அபாலிஷன் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் பேஸ்ட் ஆன் பர்த் ஆர் கிளாஸ். ஸோ எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் சரிசமமான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா? சரிசமமாக ட்ரீட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸுமே மத குருக்களுக்கோ சரி இல்லை நிலத்து அரசர்களுக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாருக்குமே சரிசமமாக ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஃப்ராட்டர்னிட்டி. இப்போது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டுக்குள்ளே மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா வேறு குரூப் பீப்புள்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி போல் இருக்கணும். ஸோ பிரதர்ஹுட் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும் இது எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரே நாட்டை சேர்ந்தவங்கன்னு அந்த ஃபீல் வரணும். அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேஷன் அதிகமாக இருக்கணும், ரெஸ்பெக்ட், மற்ற பீப்புளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கணும். இது எல்லாமே தேவைப்பட்டது. இது எல்லாமே டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் ஏற்பட்டது அந்த புரட்சிக்கு அப்புறமா. பாப்புலர் சவரனிட்டி, அதாவது ஒரு கவர்மெண்ட் மக்களால் தான் சூஸ் பண்ணணுமோ தவிர அரசரால் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எந்த லீடர் வேணுமோ மக்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க, சிட்டிசன்ஸ் தான். ஸோ கவர்மெண்ட் மக்களுக்காக தான் வேலை செய்யணும், நாட்டினுடைய நலத்துக்காக. ரூல் ஆஃப் லா, ஸோ சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். ஸோ அது ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே சட்டமாக தான் இருக்கணும். அந்த சட்டத்தை எல்லா மக்களுமே பின்பற்றணும். ஸோ இப்போ எதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது ஃபேர் ட்ரையல்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது சரியான விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுக்கணும், உடனே பனிஷ் பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே ஐடியாஸ் தோணுச்சு இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறமா. ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன அந்த டைமில் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்தது, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நடந்தது டெமோக்ராட்டிக்காக பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மேன் அண்ட் த சிட்டிசன் 1789 நடந்தது. அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி முக்கியமானது இதுதான். ஆல் மென் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் இன் ரைட்ஸ். எல்லாருக்குமே பிறப்பு மேலே ஒரு ஃப்ரீடம் இருக்குது,
ஓகேங்களா, பிறக்கிறதுக்கு. அப்புறம் அவங்களுக்குன்னு எல்லாருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீடமாக பேசலாம், ப்ரெஸ் இருக்குது, ரிலீஜியன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து சுதந்திரம் கிடைச்சிது. ஓகேங்களா. ஸோ இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு எதனால் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்குன்னா, அப்போது சிட்டிசன்ஸோட ரைட்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அப்புறமா தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எண்ட் ஆஃப் மொனார்கி, ஒடுக்குமுறையோட முடிவுக்கு வந்துடுச்சு. இதனால் த கிங் வாஸ் ரிமூவ்ட் அண்ட் ஃப்ரான்ஸ் பிகம் ரிப்பப்ளிக், குடியரசாக மாறிடுச்சு ஃப்ரான்ஸ் நாடு. அப்போது ஒரு கவர்மெண்ட்டை வந்து யார் தான் ரன் பண்ணுவாங்க? பீப்புள் தான். ஓகேங்களா, பீப்புள் எலெக்ட் பண்ண லீடர் மூலியமாக தான் ரன் பண்ணுறாங்க. த கவர்மெண்ட் வாஸ் ரன் பை எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அந்த ஒடுக்குமுறை முடிஞ்சிச்சு, அரசு ஒடுக்குமுறை. நியூ கான்ஸ்டியூஷன், புதுசாக அரசு ஆட்சி வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு பவர்ஸு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பவர்ஸை பிரித்து கொடுத்து, ஸோ புது பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அப்புறம் புது பிரின்சிபல்ஸ்லாம் போட்டு ஒரு பக்காவான ஒரு அரசு ஆட்சி அதாவது ஒரு புது ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அரசு ஆட்சியில் ஒரு புது அரசியல் அமைப்பு. ஓகேங்களா. இன்ட்ரடியூஸ்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் லைக் எலெக்ஷன் வச்சாங்க. அதுலேருந்து வந்து ஒரு லீடரை சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த லீடர் எங்கேருந்து வராங்க? சிட்டிசன்ஸ்லேருந்து தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் அமைப்பு ஏற்பட்டது. நெக்ஸ்ட், ஸ்ப்ரெட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தோணுச்சு இல்லையா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து நாடுகள்லாம் பரவிச்சு. ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் ஸ்ப்ரெட் ரெவல்யூஷனரி ஐடியல்ஸ் த்ரூ அவுட் யூரோப்புக்கு போச்சு, லட்டின் அமெரிக்காக்கெலாம் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இட்டாலி, ஜெர்மனி, இவங்க எல்லாருமே இந்த ஐடியாஸ்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. பர்த் ஆஃப் மாடர்ன் சிட்டிசன்ஷிப், ஒடுக்குமுறை முடிஞ்சு புதுசாக ஒரு மாடர்ன் சிட்டிசன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே சரிசமமான ரைட்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ அது கிங்குக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கிற மாதிரி ஏற்பட்டுச்சு. இதனால் நம்மளுக்கு வேர்ல்டு டெமோக்ரஸியில் என்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஏற்பட்டது இல்லையா, இதோடைய தாக்கம் வந்து யூரோப்பில், லாட்டின் அமெரிக்காலலாம் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸில், யூரோப்பியன் கான்ஸ்டிடியூஷன்ஸில், அங்கே ஒரு அரசியல் அமைப்பு இருக்குல்ல அங்கே, அப்புறம் யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இது எல்லாத்துலேயுமே தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புது மாடர்ன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், இது எல்லாமே ஒவ்வொரு அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறமா மற்ற நாடுகளுக்கும் இந்த டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் வந்து பரவி போச்சு, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசு முறை இருக்கு இல்லையா, அரசு ஆட்சி, மொனார்கி, ஒடுக்குமுறை, அதுக்கெலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க, ஏகாதிபத்தியம். அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஒரு கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கும். இதுக்கு எல்லாமே என்ன பண்ணாங்க? எதிர்ப்பு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் வந்தது எல்லாமே. became a symbol of people's power and human rights for all future democracies. ஸோ இதுக்கப்புறம் வர ஜனநாயகத்துக்கு எல்லாமே இதுதான் ஒரு அடித்தளமாக இருந்தது. ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் வேர்ல்டு டெமோக்ரஸியில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் என்னென்ன டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, பாப்புலர் சவரனிட்டி, ரூல் ஆஃப் லா, என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்தது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டெமோக்ரஸினுடைய இம்பேக்ட்.